இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். மாணவனை சீனாவிற்கே திரும்பி செல்லுமாறு ஆசிரியர் கூறுவதா? கல்வி அமைச்சு விசாரணை. இடைநிலை பள்ளி ஒன்றில் மலாய் மொழியில் உரையாடுவதில் சிரமத்தை எதிர்நோக்கியிருந்த சீன மாணவன் ஒருவனை மலேசியாவிலிருந்து போராடுவதை விட சீனாவிற்கே திரும்பி செல்லுமாறு கூறியதாக கூறப்படும் ஆசிரியர் ஒருவர் தற்போது கல்வி அமைச்சின் விசாரணைக்கு ஆளாகியுள்ளார். சம்பந்தப்பட்ட ஆசிரியர் அந்த சீன மாணவனை அவ்வாறு கேட்டுக்கொள்ளும் காட்சியை கொண்ட காணொளி ஒன்று தற்போது சமூக வலைத்தளங்களில் வைரலானதை தொடர்ந்து இவ்விவகாரம் தற்போது கல்வி அமைச்சின் விசாரணையில் இருந்து வருகிறது. கற்றல் கற்பித்தல் துறையில் எந்த சூழ்நிலையிலும் இன ரீதியான பேச்சுக்கள் அல்லது செயல்கள் ஒருபோதும் சகித்துக் கொள்ளப்படாது என்று கல்வி அமைச்சு இன்று வெளியிட்டுள்ள ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. தற்போது கல்வி அமைச்சு அளவிலான விசாரணை நடைபெற்று வரும் வேளையில் சம்பந்தப்பட்ட சீன மாணவனின் பெற்றோரையும் கல்வி அமைச்சு சந்திக்கவிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கற்றல் துறையில் ஈடுபட்டுள்ள ஆசிரியர்கள் இனத்துவேச தன்மைக்கு உந்தப்படுவார்களேயானால் அவர்களால் எவ்வாறு உளப்பூர்வமான கல்வியை மாணவர்களுக்கு வழங்க முடியும் என்று பலர் கேள்வி எழுப்பிய வண்ணம் உள்ளனர். முன்னாள் கனரக குத்துச்சண்டை வீரர் ஜார்ஜ் ஃபார்மன் காலமானார். அவருக்கு வயது 76. உலக கனரக குத்துச்சண்டை போட்டியில் முடிசூடா மன்னராக விளங்கிய முகமது அலிக்கு நிகராக கனரக குத்துச்சண்டை கோதாவிற்கு அழகு சேர்த்த மாபெரும் ஜாம்பவான்களில் ஜார்ஜ் ஃபார்மன் முக்கிய இடத்தை பெற்றவர் ஆவார். அமெரிக்கா லாஸ் ஏஞ்சலஸில் ஜார்ஜ் ஃபார்மன் மரணமுற்றதாக இன்று அதிகாலையில் அறிவிக்கப்பட்டது. உலக குத்துச்சண்டை போட்டியில் 1968 ஆண்டில் தனது 21வது வயதில் ஜார்ஜ் ஃபார்மன் ஹெவிவெயிட் குத்துச்சண்டை சாம்பியன் பட்டத்தை வென்றார். 70ஆம் ஆண்டுகளில் முகமது அலி, ஜார்ஜ் ஃபார்மன், ஜோ பக்ன, கெனட்டான் ஆகியோர் கனரக குத்துச்சண்டையில் முன்னணி வீரர்களாக விளங்கினர். 1974ஆம் ஆண்டில் முகமது அலிக்கும் ஜார்ஜ் ஃபார்மனுக்கும் இடையில் அமெரிக்கா லாஸ் வேகஸில் நடைபெற்ற உலக கனரக குத்துச்சண்டை போட்டி உலக பிரசித்தி பெற்றதாகும். இந்த குத்துச்சண்டை போட்டியில் முகமது அலியிடம் தோல்வியை தழுவிய ஜார்ஜ் ஃபார்மன் தனது பட்டத்தையும் இழந்தார். 15 சுற்றுகளை கொண்ட இப்போட்டியில் முகமது அலி ஜார்ஜ் ஃபார்மனை வீழ்த்தி முதல் முறையாக ஹெவிவெயிட் சாம்பியன் பட்டத்தை வென்றார். தொழில் ரீதியிலான குத்துச்சண்டை வீரரான ஜார்ஜ் ஃபார்மன் 1997ஆம் ஆண்டு கனரக குத்துச்சண்டை போட்டியிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்தார். மலாக்கா டத்தாரன் பலாவான் சதுக்கத்தில் நேற்று இரவு 7:15 மணியளவில் மிக ஆவேசமாக நடந்து கொண்டதாக கூறப்படும் பெண் ஒருவர் மனநோயாளி ஆவார் என்று போலீசார் இன்று உறுதிப்படுத்தினர். அந்த பெண்ணின் ஆவேச செயலுக்கு பிறகு அவர் தடுக்கப்பட்டு தற்போது மலாக்கா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக மலாக்கா தங்கா மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி கிறிஸ்டபர் பத்தேட் தெரிவித்தார். பேரங்காடி மையத்திலிருந்து வெளியேறிய மாது மற்றும் அவர்களின் குழந்தைகளையும் விரட்டி கொண்டும் கூச்சலிட்டு கொண்டும் அந்த பெண் செயல்பட்டது பொதுமக்கள் மத்தியில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியதாக கூறப்படுகிறது. மோட்டார் சைக்கிள் நிறுத்தும் பொது இடத்தில் தனது மோட்டார் சைக்கிளில் பத்தாய் காய்களை வியாபாரம் செய்து வந்த ஒரு வியாபாரியை அங்கிருந்து விரட்டிய நகராண்மை கழக அமலாக்க அதிகாரிகளின் மனிதாபிமான செயலை பலர் கண்டித்துள்ளனர். பாடிக்சன் நகராண்மை கழகத்துக்கு உட்பட்ட இடத்தில் நடந்ததாக கூறப்படும் இச்சம்பவத்தின் போது தன்னை விரட்ட முயற்சி செய்த அமலாக்க அதிகாரிகளின் நடவடிக்கைக்கு எதிராக தனது அதிருப்தியை தெரிவிக்கும் வகையில் அந்த வியாபாரி தனது மோட்டார் சைக்கிளில் அன்றைய விற்பனைக்காக வைத்திருந்த அனைத்து பத்தாய் காய்களையும் சாலையில் தூக்கி எறிந்த காட்சியை கொண்ட காணொளி ஒன்று தற்போது சமூக வலைத்தளங்களில் பரவலாக பகிரப்பட்டு வருகிறது. அமலாக்க அதிகாரிகளின் கண்முன்னேயே தனது பத்தாய் காய்களை தூக்கி எறிந்து அவை குப்பைகளாக போகட்டும் என்று கூறி அந்த வியாபாரி தனது ஆற்றாமையை வெளிப்படுத்திய காட்சி பலரது நெஞ்சை ரணமாக்கியது.
யாருக்கும் எந்த ஒரு இடையூறும் விளைவிக்காமல் தனது அன்றாட ஜீவியத்திற்கு வழி தேடும் ஒரு வியாபாரியின் பத்தாய்க்காய் வியாபாரம் கூட அமலாக்க அதிகாரிகளின் கண்களை உறுத்துகிறதா என்று வலைவாசிகள் பலர் கேள்வி எழுப்பினர். சட்டவிரோத குடியேறிகள் பலர் கும்பலாக வியாபாரம் செய்து வரும் வியாபாரத்திற்கு எதிராக நடவடிக்கை எடுக்க திராணியில்லாத அமலாக்க அதிகாரிகள் தங்கள் அதிகாரத்தை உள்ளூர்வாசிகளிடம் காட்டுவதா என்று பலர் தங்கள் ஆதங்கத்தை தெரிவித்தனர். எனினும் இந்த விவகாரத்தை நகரி சம்பிலான் மந்திரி பசார் டத்தோசரி அமீருடின் ஹருன் நல்ல முறையில் தீர்வு கண்டுள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. முகமது நூர் சஆட் என்ற அந்த பத்தாய் வியாபாரியை நேற்று இரவு சந்தித்த தஞ்சோங் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் ஜி ராஜசேகரன் உரிய இழப்பீட்டை வழங்கியிருக்கிறார். மலேசிய ஏர்லைன்ஸ் விமான நிறுவனத்தின் கோலாலம்பூர் லண்டன் விமான சேவை இன்று வழக்க நிலைக்கு திரும்பியது. லண்டன் ஹெத்ரோ அனைத்துலக விமான நிலையத்தின் துணை மின் நிலையத்தில் ஏற்பட்ட தீ சம்பவத்தை தொடர்ந்து அந்த அனைத்துலக விமான நிலையத்திற்கான அனைத்து பன்னாட்டு விமான சேவைகளும் ரத்து செய்யப்பட்டன. கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்திலிருந்து லண்டன் புறப்பட்ட மலேசிய ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான விமானங்கள் நெதர்லாந்து தலைநகர் ஆம்ஸ்டர்டன் ஸ்கிஃபோல் அனைத்துலக விமான நிலையத்திற்கு திருப்பிவிடப்பட்டது. இந்நிலையில் கோலாலம்பூரிலிருந்து லண்டனுக்கான MH4 மற்றும் லண்டனில் இருந்து கோலாலம்பூருக்கான MH1 ஆகிய விமான சேவைகள் இன்று வழக்க நிலைக்கு திரும்பியுள்ளதாக மலேசிய ஏர்லைன்ஸ் அறிவித்துள்ளது. ஜொஹூர் மாநிலத்தில் ஏற்பட்டுள்ள வரலாறு காணாத வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்த வண்ணமாக உள்ளது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை 8 மணி நிலவரத்தின்படி வெள்ள நிவாரண மையங்களில் தஞ்சம் புகுந்தவர்களின் எண்ணிக்கை 13,089 பேராக அதிகரித்துள்ளது. அந்த எண்ணிக்கை நேற்று 12,686 பேராக இருந்தது என்று மாநில பேரிடர் நிர்வாக நடவடிக்கை குழு தெரிவித்துள்ளது. 6 மாவட்டங்களில் பாதிக்கப்பட்ட 3,749 குடும்பங்களை சேர்ந்த 13,089 பேர் தற்போது 95 நிவாரண மையங்களில் அடைக்கலம் புகுந்துள்ளதாக அக்குழு அறிவித்துள்ளது. ஜொஹூர் பாரு, க்ளுவாங், பொந்தியான், கூலாய், கொத்ததிங்கி மற்றும் பத்துபஹாட் ஆகிய மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் ஹரிராயா பெருநாள் கொண்டாட்டத்தை முன்னிட்டு சாலை பாதுகாப்பை மேம்படுத்தும் பொருட்டு விரைவு பேருந்துகள் மீது ஸ்லாங்கூர் மாநில சாலை போக்குவரத்து இலாக்கா தீவிர பரிசோதனையில் ஈடுபட்டு வருகிறது. சாலை போக்குவரத்திற்கு தகுதியான மற்றும் தரமான விரைவு பேருந்துகள் வழங்கிட வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இத்தகைய சோதனையை ஸ்லாங்கூர் JPJ தீவிரப்படுத்தி வருகிறது. விரைவு பேருந்துகளின் டயர்கள், பிரேக் மற்றும் விளக்குகள் முறையாக பராமரிக்கப்பட்டு வருகின்றனவா என்பதில் தீவிர கவனம் செலுத்தப்பட்டு இந்த பரிசோதனை நடத்தப்பட்டு வருவதாக ஸ்லாங்கூர் JPJவின் இயக்குனர் அஸ்ரின் பொர்ஹான் தெரிவித்தார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.